அண்ணாமலைக்கு திடீர்னு அந்த ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கறது வந்து இன்னும் அதிமுக பாஜக சீட் ஷேரிங் முடியல. எடப்பாடி கொடுக்குற ஒரு மெசேஜா கூட எடுத்துக்கலாமா? கண்டிப்பா சீட் ஷேரிங் முடியாததுனாலதான் விஜயை காட்டி பாஜகவுக்கு சீட்டை குறைக்கிறதுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி திட்டம் போட்டாரு. முன்னாடி பாமகவை காட்டி தான் குறைச்சாரு. பாமகவே 23 தான் வாங்கியிருக்காங்க. நீங்க 23க்கு மேல உங்களுக்கு தந்தா பாமக வன்னியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, அது அலைன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க 7+1 வாங்கினவங்களே 23 தான் வாங்கியிருக்காங்க. நீங்க 5 வாங்கினவங்களுக்கு 16 தான் உங்களுக்கு தகும். அதனால நீங்க 16 வாங்கிருக்கேன்னு சொன்ன பிறகுதான் இவங்க கெஞ்சி 20 சீட்டு வாங்கினாங்க. சோ விஜயை காட்டி பாஜகவை மட்டம் தட்டுறதுல எடப்பாடி பழனிசாமி கில்லாடி. அதுல விஜய் வந்து முன்னாடி ஒரு கட்டத்துல ராமதாஸ் டெல்லியில கலைஞர் வந்து ராமதாஸ் எங்க கூட தான் இருக்காருன்னு சொல்லும் போது நான் இன்னும் முடிவு பண்ணலன்னு திருப்பி அடிச்சாரு பாத்தீங்களா கலைஞரை. அதே மாதிரி ராமதாஸ் அன்னைக்கு அடிச்ச பாணியில ராமதாஸ் வந்து பாடம் படிச்ச ஜான் ஆரோக்கியசாமி கூட்டணி எல்லாம் ஒன்றும் எடப்பாடி கிட்ட முடியலன்னு அதை சொல்லும் விதமாட்டு வந்து தாவேகா செயற்குழுவுல எடப்பாடியை மறுதளிச்சுட்டாங்க. ஸோ இப்போ வந்து முதற்கட்டம் இங்க சீட்டு பேரம்ங்கிறது 20% வர்சஸ் 11.4. ஸோ நீங்க எவ்வளவு நிற்கிறீங்களோ அதுக்கு பாதி தாமரைக்கு தந்தாகணுங்கிறது தான் மோடிக்கு விருப்பம், அண்ணாமலைக்கு விருப்பம், என்போன்ற மோடி லாயலிஸ்டோட விருப்பம். காரணம் 24 கலத்தி விட்ட மாதிரி 29 எடப்பாடி கலத்தி விட மாட்டாருங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. விஜயை கூட கைக்குள்ள வச்சுக்கிட்டு ராகுல் காந்திக்கு 29 ஆஃபர் கொடுப்பாரு. ஸோ அந்த இடத்துக்குள்ள இவர்கிட்ட அலர்ட்டா இருந்து அரசியல் பண்ணாதான் 29 மோடி ஏமாறாம இருக்க முடியுங்கிறதா எங்க எண்ண ஓட்டம். எங்களோட கருத்து, அண்ணாமலை கருத்து, இதை வந்து இன்னைக்கு டெல்லி பாஜக வந்து இதை தெளிவா எடுத்துட்டாங்க. சத்யன் குருமூர்த்தி இந்த கருத்தை தெளிவா சொல்லிட்டாரு. இந்த கருத்துல வந்து நயினார் நாகேந்திரன் இல்ல, பட் எதிராட்டம் இல்ல, அவரு தமிழிசைமையார் இல்ல, எதிராட்டம் இல்ல, வானதி சீனிவாசம் இல்ல, எதிராட்டம் இல்ல. பட் ஒரு சில தலைவர்கள் வந்து எப்படி வரட்டு பார்ப்போம். நம்ம அலைன்ஸ இந்த சீட் ஷேரிங்ல உடைச்சிடக்கூடாது, பட் பலமான சீட்டை வாங்கணுங்கிறதுல சுதாகர் ரெட்டி இருக்கிறாரு, பாண்டா இருக்கிறாரு, ஒரிசாவில் உள்ள அப்சர்வர் இருக்கிறாரு, மேனன் இருக்கிறாரு. இவரு தான் கண்டஸ்ட் பண்ணணுங்கிற நோக்கம் இல்லாம தன் வாழ்க்கையை RSSக்கு அர்ப்பணித்து கொண்ட கேசவநாயம்ஜி இருக்கிறாரு. எங்க மாவட்டத்தை சேர்ந்தவர். ஏரல் ஐயா தாண்டிங்க நாடார் மரணம் அடைஞ்ச போது அவர் தான் தூக்கிட்டு வந்தாரு. அந்த அளவுக்கு முழுமையா எல்லா நிகழ்வுகள்லையும் எதை எதிர்பார்ப்பின்றி கட்சி நலனே ஒன்ற குறியா இருந்த கேசவநாயம்ஜி இதுல இருக்கிறாரு. அப்போ அவரு வந்து பலத்திற்கேற்ப சீட்டு வேணுங்கிறத கேசவநாயம்ஜி நினைக்கிறாரு. மற்ற தமிழிசை, நயினார் போன்றவங்க எல்லாம் வந்து அலைன்ஸ் பிரேக் ஆயிடக்கூடாது, விஜய்க்கு சீட்டை கொடுத்து சேர்த்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சாங்க.